இப்போ நம்ம மத்ஸ்யவனம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இந்த பாண்டவர்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த துரியோதரர்கள் கௌரவர்கள் இவங்களும் இந்த பக்கம் கிளம்பி வரும்போது தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இப்போ எல்லா கிரகங்களும் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அப்படி இடம் பெயர்ந்து புலர்ந்து வரும்போது அப்படியே அந்த போர் இது வர ஆரம்பிக்குது. ஒரு கிரகங்களை ஒரு கிரகம் மோதுற அந்த தன்மை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நெருக்கமாக அந்த கிரகங்கள் அந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ இது எங்கே இருக்குது? அஸ்தினாபுரம் எங்கே இருக்குது? மத்ஸ்யவனம் எங்கே இருக்குது? அப்படியே அந்த கிரகங்கள் நகண்டு வருது. அந்த தங்களோட ஏரியாவை விட்டு நகண்டு வரும்போது அந்த போருங்கிற மாதிரி ஆகுது. இப்போ நமக்கு இங்கே விராடனோட ஏரியாவில் மத்ஸ்யவனத்தில் அந்த உத்திரை அப்படிங்கிற கிரகத்தை அர்ஜுனன் அந்த இங்கே இழுத்துட்டு இந்த நம்ம அபிமன்யு அப்படிங்கிற கிரகம் இருக்கிற ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே இப்போ அபிமன்யு துவாரகையில் இருக்கார். அந்த ஏரியாவில் உத்திரை அபிமன்யுவை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா கிருஷ்ணரை சென்டராக வச்சுருக்காங்க. இப்போ கிருஷ்ணருக்கு வடக்கு பக்கம் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே துரியோதனன் சைடு. ஏன்னா அவர் தலைமாட்டில் நிற்கிறார். அந்த பக்கம் இருக்க கிரகங்களை பூரா அவர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறார். கிருஷ்ணருக்கு இங்கிட்டு கால் பக்கம் தெற்கு பக்கம் இருக்கிற கிரகங்களை ஃபுல்லும் இங்கிட்ட அர்ஜுனன் இழுத்துக்கிறாரு. கிருஷ்ணரையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறார். கிருஷ்ணருக்கு அங்கிட்டு தலைக்கு அங்கிட்டு இருக்க கிரகங்கள் ஃபுல்லும் துரியோதனன். இப்போ அதனால தான் அந்த பக்கத்தில் வடக்கு பக்கம் இருந்த அந்த சல்லியன் துரியோதனன் குரூப்லேயே அவர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இந்த கிரகங்கள்லாம் பிரிஞ்சு அந்த போர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பலராம் ஏன்னா 18 நாள் தான் இந்த போர் நடக்குது. இப்போ நம்மளோட கிரகங்களே பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் இப்போ செவ்வாய்னா 45 நாள் ஆகுது கிடக்கிறதுக்கு. நம்ம பூமிக்கே 1 வருடம் ஆகுது சூரியனை சுற்றி வர்றதுக்கு. அந்த மாதிரி தான் அந்த கிரகங்களும் ஒரு ஏரியாவில் சுற்றி வரும்போது அந்த நாட்கள் ஆகிடுது. இது 18 நாளுங்கிறது ரொம்ப சின்ன டைமு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோனி கிரகங்களும் பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனி கிரகங்களும் இருக்குதுங்கிறாங்க. இப்போ ஒரு அக்ரோனினா 21,870. அப்போ எவ்வளோ கிரகங்கள்னு பார்த்துக்கோங்க. 7 அக்ரோனினா 1,53,9090 கிரகங்கள். 11 அக்ரோனினா 2,40,570 கிரகங்கள். இப்போ மொத்தம் இந்த 18 நாள் போரில் மொத்தம் 4 லட்சம் கிரகங்கள் அடி வாங்கியிருக்குது. எல்லாமே மோதி செதறிடுச்சு. இப்போ கிருஷ்ணரோட ஏரியாலே ஒரு 8 அக்ரோனி கிரகங்கள் இருக்குது. இதில் ஒரு அக்ரோனி கிரகங்கள் மட்டும்தான் அந்த போர் மோதல் நடக்கிற இடத்துல ஒரு அக்ரோனி கிரகங்கள் தான் இருக்குது. மிச்ச 7 கிரகங்களும் அந்த பலராமர் சுற்று வர்றாருல அந்த சுற்றுவட்ட பாதையில் போயிட்டு திரும்பி இந்த 18 நாளைக்குள்ளே வர்றதுக்குள்ளே இந்த கிரகங்கள்லாம் உடஞ்சி செதறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாண்டவர்கள் பக்கம் அந்த வீராட நாட்டு மன்னன் அந்த கிரகம், அப்புறம் உத்திரன். ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன்னா இந்த போரில் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போகிறார். மிச்சப்படி அவர் போய் யார் மேலேயும் போய் மோதலை கிருஷ்ணர். அதுபோல் அந்த பக்கம் துரியோதனன் பக்கம் நிறைய பேர் அவங்க சேர்ந்துடுறாங்க. இதில் தலையிடாதவங்க யாருன்னா விதுரன் வேறு ஏரியாவில் போய் சுத்த போயிடுறாரு. அதே மாதிரி பலராமன், அதே மாதிரி ருக்மிணியோட அண்ணன் இவங்கெல்லாம் எதுலேயுமே கலந்துக்கிறல. இவங்க வேறு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த போர் நடக்கும் பொழுது. இது ஆக்சுவலாக போருன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மோதல்
மோதல் நடக்குது, கிரகங்களுக்கு இடையே நடக்கிற மோதல். ஃபஸ்ட்டு அந்த மோதல் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனர் பீஷ்மரோட மோதுறாரு, அந்த சாத்தியகி கிருதவர்மாவோட மோதுறாரு, அபிமன்யு பிரகத்பாலன், துரியோதனன் பீமனோட, தருமன் சல்லியனோட, திருஷ்டத்யும்னன் துரோணரோட. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு துவந்த யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. துவந்த யுத்தம்னா ஈக்குவல், யார் யாருக்கு ஈக்குவலாக இருக்காங்களோ அவங்களோட போய் அவங்க மோத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சங்குல் யுத்தம்னு ஒரு யுத்தம் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்க மோதுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா சங்குல யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும்ல, யார் வேணால் யார் கூட வேணால் அப்படி மோதுறாங்க. அந்த சுற்றுவட்ட பாதை மாற ஆரம்பிக்குதுல, ஒரு கிரகம் மோதி இன்னொரு கிரகத்தில் போய் மோதும்போது அந்த இது மாறுறதுனால அதுக்கு பேர் சங்குல யுத்தம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன மோதல் தான், ஒவ்வொரு கிரகங்களும் அவங்களுக்குள்ள மோதுறாங்க. இப்போ இந்த முதல் நாள் இந்த மோதல் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த விராடன் குரூப்பில் இருந்த உத்திரன் அப்படிங்கிற கிரகமும், சுவேதன் உத்திரனுக்கு அடுத்த தம்பி கிரகம் சுவேதன் வெள்ளை கலரில் இருக்கிற கிரகம், அதுவும் சல்லியன் உத்திரனை மோதி உடச்சிருவார், சுவேதனை பீஷ்மர் மோதி உடச்சிருவார். அந்த 2 கிரகங்களும் அன்றைக்கி ஃபஸ்ட்டு உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுறாங்க. இப்போ இந்த பாண்டவர் பக்கம் யார் யார் இந்த மாதிரி நிறைய ஈர்ப்பு விசையோடு இருக்கிறவங்க அப்படின்னா, திருஷ்டத்யுமன் அப்படிங்கிற அந்த கிரகம் தன்னோட ஈர்ப்பு விசையில் நிறையா கிரகங்களை வச்சுக்கிட்டு இந்த கௌரவர் பக்கம் இருக்கிற படைகளை மோதுது. இன்னொன்று சாத்தியகி அப்படிங்கிற கிரகமும் தன்னோட ஈர்ப்பு விசையில் நிறைய கிரகங்களை வச்சுக்கிட்டு அதுவும் மோதுது. இன்னொன்று சிகண்டி அப்படிங்கிற கிரகமும் தன்னோட ஈர்ப்பு விசையில் நிறைய கிரகங்களை வச்சுக்கிட்டு, இந்த 3 கிரகங்களும் தான் பாண்டவர் படையிலேருந்து முதல் நாள் போரில் பாண்டவர்கள் பக்கம்தான் 2 அந்த கிரகங்கள் நிறைய கிரகங்கள் உடையுது. 2வது நாள் போரில் அந்த கௌரவர்கள் பக்கம் நிறைய கிரகங்கள் உடையுது. அதனால் 2 பக்கமும் ஈக்குவலாக உடைஞ்சு மோத ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து 3வது நாள். இப்போ 3ஆம் நாள் போர் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த கிரகங்கள் கௌரவர்கள் பக்கம் இருக்க கிரகங்கள் கருடனை போல், அந்த பறவை கருடனின் பறவை போல் அந்த மாதிரி அந்த கிரகங்கள் மாறி நிற்கிதான். இப்போ எல்லாமே மோதி ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு வர்றாங்கல்ல, அந்த அப்போ கருடன் போன்ற அந்த அமைப்பில் அந்த 3வது நாள் கௌரவர்கள் இருக்காங்களாம். இப்போ பாண்டவர்கள் பக்கம் அந்த கிரகங்கள் என்ன மாதிரி நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரை சந்திரன் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் நிற்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு ஃபைட் நடந்து அதுக்கப்புறம் அந்த 3வது நாள் இந்த மாதிரி அந்த கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3வது நாள் இந்த சகுனிங்கிற கிரகம் சாத்தியகியவும் அபிமன்யுவும் மோதுறாங்க. ஆனால் மோதி பெருசாக யாரும் எந்த காயமும் ஆகலை. அதே போல் துரோணரும் நகுல சகோதரர்களும் சகாதேவர் அந்த 2 பேரும் சேர்ந்து துரோணரை மோதுறாங்க. பெருசாக எதுவுமே நடக்கலை. அப்படி அந்த கிரகங்கள் அவங்க வட்டப்பாதையில் சுற்றி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பீஷ்மர், தர்மர், அர்ஜுனன் இவங்க எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மோதி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. இவங்களும் தங்களோட சுற்றுவட்ட பாதையில் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து துரியோதனனும் பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனன் மேலே மோதினதில் துரியோதனன் அப்படிங்கிற கிரகம் ஸ்டன் ஆயிருது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த துரியோதனன் அப்படிங்கிற கிரகத்தை
ஒரு கிரகம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து வேறு ஏரியாவுக்கு துரியோதனனை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போகுது. அந்த சாரதி துரியோதனனை வேறு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த துரியோதனன் வந்து தானாக சுத்தலாம் அவரை ஒருத்தர் இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதையில். இப்போ வேறு ஏரியாவில் சுற்றிட்டு திருப்பி வர்றாரு அந்த துரியோதனன். இப்போ 4ஆம் நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 4ஆம் நாளில் எப்படின்னா, நம்ம வந்து அபிமன்யு அந்த கிரகத்தை பாண்டவர்கள் பக்கம் இருந்தால் அந்த அபிமன்யு அப்படிங்கிற கிரகத்தை 5 கிரகங்கள் வந்து மோதுறாங்களாம். அஸ்வத்தாமன், பூரிசிரவசு, சல்லியன், சித்திரசேனன், சலனோட மகன் கிரகம். இந்த 5 மோதுனதில் அபிமன்யு வந்து திருப்பி இவங்களை எல்லாம் மோதி அப்படி வேறு ஏரியாவுக்கு போயிடுவார். அப்போ இதில் வந்து அந்த இந்த சண்டை நடக்கும்போது அந்த சலன் அப்படிங்கிற கிரகத்தோட மகன் கிரகம் வந்து அது வந்து சுக்குநூறாக உடஞ்சிருது. இப்போ இந்த 4ஆம் நாள் போரில் இந்த அபிமன்யுவோட சேர்ந்து அர்ஜுனனும் வந்து இவங்களோட போர் புரிகிறாரு, பீமனும் வர்றாரு. அப்போ இந்த ஏரியாவுக்கு பீமனை வந்து இழுத்துட்டு போகிற கிரகம் எது? தேரோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சூரியன் நம்ம பூமியை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த பீமனை இழுத்துட்டு போகிற கிரகத்துக்கு பேர் வந்து விசோகன். இப்போ நம்ம பீமன் தனியாக போய் எந்த கிரகத்தோடையும் போய் மோதிர முடியாது. அந்த விசோகன் அப்படிங்கிற கிரகம் எந்த பக்கம் இழுத்துட்டு போதோ அந்த பக்கம்தான் அந்த பீமன் போக முடியும். இப்போ இந்த கிரகங்கள் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது 4ஆம் நாள் வந்து துரியோதனன் கூட பிறந்த 8 சகோதரர்கள் அந்த கௌரவர்களை வந்து இந்த விசோகன் இழுத்துட்டு போனால் அந்த பீமன் வந்து மோதி அந்த 8 கிரகங்களையும் சுக்குநூறு ஆக்கிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3ஆவது நாளும் பாண்டவர்கள் வந்து நிறைய பேரை மோதிருக்காங்க. 4ஆவது நாளும் நிறைய பேரை மோதி உடச்சிருக்காங்க. இப்போ 5ஆவது நாள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 5ஆம் நாள் போர் வந்து பயங்கரமாக நடக்குது. இதில் சாத்தியகி அவனோட சேர்ந்து 10 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த 10 கிரகங்களையும் பூரி சிரவசுங்கிற கிரகம் கௌரவர் பக்கம் இருந்த கிரகம் வந்து மோதி உடைக்குது. இப்போ துரோணருக்கும் சிகண்டிக்கும் பயங்கரமான போர் வருது. மோதுறாங்க 2 பேரும். ஆனால் சிகண்டியால் மோதிட்டு வேறு பக்கம் சிகண்டி போயிடுது. அதே போல் பீஷ்மரோட மோதினார் சிகண்டி. பீஷ்மர் வேறு ஏரியாவுக்கு அப்படி சுற்றி போயிடுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து 5ஆவது நாளும் பாண்டவர்கள் பக்கம் நிறைய கிரகங்கள் உடையலை. கௌரவர்கள் பக்கம்தான் நிறைய கிரகங்கள் உடஞ்சிருக்கு. இப்போ 6ஆவது நாள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த 6ஆவது நாள் இப்போ எல்லா கிரகங்களும் எப்படி நிற்கிறாங்கன்னா, பாண்டவர்கள் பக்கம் இருக்க கிரகங்கள் வந்து முதலை போன்று மகர வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதலை போன்ற அந்த அமைப்பில் எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்துருக்குது. கௌரவர்கள் பக்கம் கிரௌஞ்ச ஏதோ ஒரு பெரிய பறவை போன்ற அந்த அமைப்பில் அவங்க பக்கம் இருக்க கிரகங்கள் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகுது, இந்த திருஷ்டத்யும்னன் வந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதாவது மோதி 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 அவர் வந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா கிரகங்களையும் செயலிழக்க செய்கிறாரு. அப்போ துரியோதனனும் எல்லா கிரகங்களையும் மோதி அவர் வேற ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் மிச்ச கிரகங்களெல்லாம் அவர் வந்து உயிர்ப்பிக்கிறார். அந்த கிரகங்கள்லாம் வந்து திருப்பி சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ அபிமன்யு கூட வந்து 12 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து போய் அந்த கௌரவர்கள் பக்கம் வந்து போய் மோதுது. இப்போ இந்த 6ஆம் நாள் போரில் வந்து 12 கிரகங்களோட அபிமன்யு வர்றாரு.
துரோணரும் திருஷ்டத்யும்னும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருஷ்டத்யும்னன் ஒரு கிரகம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கிரகத்தை உடச்சி நொறுக்கிறாரு துரோணர். அப்போ திருஷ்டத்யும்னன் வந்து அடுத்து இழுத்துட்டு போகிறது வந்து அபிமன்யு தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போகிறாரு. அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம சூரியனோட நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம மேலே வேறு கிரகம் மோதிருச்சு, சூரியன் மேலே வேறு கிரகம் மோதிருச்சுன்னா நம்ம அடுத்த சோலார் சிஸ்டமுக்கு போயிடுவோம்ல. அந்த மாதிரி கிரகங்கள் தங்களோட ஈர்ப்பு விசையவே மாற்றி மாற்றி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 6ஆம் நாள் வந்து பீமனும் துரியோதனும் நேருக்கு நேர் மோதுறாங்க. அப்போ பீமன் வந்து அந்த துரியோதனனோட இழுத்துட்டு போகிற அந்த கிரகத்தை அவர் உடச்சி நொறுக்கிறார். அப்போ துரியோதனன் வந்து அவரை வந்து கிருபர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போய் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த மாதிரி அந்த எந்த கிரகத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த தன்மைகள் பூராமே உடையுது. இப்போ 6ஆவது நாளும் பாண்டவர்கள் பக்கம் குறைவான சேதம், கௌரவர்கள் பக்கம் வந்து நிறைய சேதம் நடந்திருக்கு. இப்போ அடுத்து 7ஆம் நாள் போர் நடக்குது. இதில் எப்படின்னா ஒரு மண்டல வியூகம்னு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து கௌரவர்களோட ஏரியாவில் அந்த கிரகங்கள் நிற்கிது. மண்டல வியூகம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய கிரகம் யானை போன்ற ஒரு கிரகம் இருக்கும், அதை சுற்றி 7 குதிரை போன்ற கிரகங்கள் இருக்கும். அந்த 7 குதிரை போன்ற கிரகங்களை சுற்றி ஒவ்வொரு அந்த குதிரை போன்ற கிரகத்துக்கும் ஒரு 10 சின்ன கிரகங்கள். இப்போ எப்படின்னா ஒரு குதிரை கிரகத்துக்கு சுற்றி 10 கிரகங்கள் வில்லாளி கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அந்த வில்லாளி கிரகங்களுக்கும் பக்கத்தில் 10 கேடய கிரகங்கள், அதாவது பாதுகாப்பு கிரகங்கள் இருக்குது. அந்த பாதுகாப்பு கிரகங்களும் அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, கேடயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கிரகங்களாக இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒரு யானை, அப்புறம் 7 குதிரை, அதுக்கப்புறம் 10 கிரகங்கள் அந்த குதிரை கிரகங்களை சுற்றி, அதுக்கப்புறம் ஒரு 10 கிரகங்கள், அதுக்கப்புறம் கேடையாக அந்த அட்மாஸ்பியர்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக யாரும் பண்ணுறது கிடையாது, இது நார்மலாகவே அந்த மாதிரி நடக்கிறது தான். இப்போ பாண்டவர்கள் பக்கம் என்ன மாதிரி வியூகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா வஜ்ர வியூகம். அதாவது இந்த கிரகங்களை வஜ்ரம்னா வைரம் போன்ற அந்த அது எப்படி இருக்குன்னா, அந்த வைரம் போன்ற அந்த கிரகங்கள் வந்து ஷார்ப்பாக வந்து மோதுறதுக்கு ரெடியாக பாண்டவர்கள் சைடில் இருக்க கிரகங்கள் இருக்குது வலிமையாக. இப்போ அந்த பக்கம் வந்து அந்த மண்டல வியூகம், இந்த பக்கம் பாண்டவர்கள் பக்கம் வந்து வஜ்ர வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, துரோணர் விராடன் அப்படிங்கிற கிரகமும் மோதுறாங்க. இதில் விராடன் அப்படிங்கிற கிரகம் வந்து அந்த துரோணரை வந்து எதிர்க்க முடியாமல் ஓடுது. ஏற்கனவே முதல் நாள் வந்து அந்த மோதல் நடக்கும்போது அந்த விராடனோட உத்திரன், சுவேதன் அப்படிங்கிற 2 கிரகங்கள் மோதி சுக்குநூறு ஆயிடுறாங்க. இப்போ சங்கன் அப்படின்னு அந்த 3வது கிரகம் வந்து விராடனோட 3வது மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையில் போய் இந்த விராடன் சுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த துரோணர் என்ன பண்ணுறாரு, இந்த சங்கன் அப்படிங்கிற கிரகத்தையும் மோதி ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாரு. அதே போல் அதே மாதிரி அந்த சிகண்டி அப்படிங்கிற அலிகிரகம் இருக்குல்ல, அது வந்து துருபதனோட மகன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற அந்த கிரகத்தை அஸ்வத்தாமன் வந்து மோதுறாரு. அந்த சிகண்டியை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருந்த கிரகம் உடஞ்சி
இந்த சிகண்டி என்ன பண்ணுறாருன்னா சாத்திகியோட ஈர்ப்பு விசையில் ஏறி வேறு ஏரியாவுக்கு போயிடுறார். அதே மாதிரி கிருதவர்மன் அப்படிங்கிற கிரகம் வந்து பீமனை மோதி மோதி தாக்குது. அப்போ நிறைய இடத்துல அது பள்ளம் மேடு அப்படிங்கிற மாதிரி அந்த கிருதவர்மன் கிரகம் ஆனதுனால அந்த கிரகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா முள்ளம்பன்றி போண்டு ஒரு பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். அதனால அந்த கிரகத்தை வந்து முள்ளம்பன்றி போன்ற கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்துக்கும் தன்னோட அதை இழுத்துட்டு போகிற கிரகம் உடஞ்சி சுக்குநூறு ஆனதுனால அது சகுனி அப்படிங்கிற கிரகத்தோட ஈர்ப்பு விசையில் போயிடுது கிருதவர்மன் அப்படிங்கிற கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7ஆம் நாள் போரில் வந்து கடோத்கஜன் அப்படிங்கிற கிரகத்தை ராட்சச கிரகம், அது இரவில் வந்து பயங்கரமான பவர் இருக்கிற கிரகம். அதை வந்து பகதத்தன் அப்படிங்கிற இன்னொரு ராட்சச கிரகம் கௌரவர் பக்கம் இருந்த கிரகம் வந்து மோதி வேறு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடுறாரு அந்த கடோத்கஜன். அதே மாதிரி சல்லியன் அப்படிங்கிற கிரகம் கௌரவர் பக்கம் இருக்குது. கேட்டு வந்து பாண்டவர்கள் பக்கம் வந்து நகுல சகாதேவர்கள் 2 பேரும் மோதுறாங்க. அதே போல் 7ஆம் நாள் வந்து தருமன் சுருதாயு அப்படிங்கிற கிரகம் வந்து பயங்கரமாக மோதுறாங்க. இப்போ அதே போல் கௌரவர் பக்கம் இருந்த கிருபர் அப்படிங்கிற கிரகம் வந்து பாண்டவர்கள் பக்கம் இருந்த சேசிதானன் அப்படிங்கிற கிரகத்தை மோதுறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சேதம் நடக்குது. அப்போ சகுனி வந்து கிருபர் அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போகிறாரு. சேகிதானன் அப்படிங்கிற பாண்டவர் பக்கம் இருந்த கிரகத்தை பீமன் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் போகிறாரு. இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து திருஷ்டகேது அப்படிங்கிற கிரகம் வந்து பாண்டவர்கள் பக்கம் இருக்குது. பூரி சிரவசு அப்படிங்கிற கிரகம் வந்து கௌரவர் பக்கம். இந்த 2 பேருக்கும் பயங்கரமான மோதல் நடக்குது. 2 பேருக்கும் பயங்கரமான சேதம் நடக்குது. ஆனாலும் திருஷ்டகேதுவை வந்து ஓட செய்து இந்த பூரி சிரவசு அப்படிங்கிற கிரகம் வேறு பக்கம் தள்ளி விட்டுருது. அதே போல் பீஷ்மரும் அபிமன்யுவும் மோதிக்கிறாங்க. துரியோதனனோட தம்பி கிரகங்கள் வந்து அபிமன்யு கிரகத்தோடு வந்து மோதுறாங்க. இந்த மாதிரி 7ஆம் நாள் போர் வந்து பாண்டவர்கள் பக்கம் கம்மி. 7ஆம் நாள் வந்து கௌரவர்கள் பக்கம் இருந்த கிரகங்கள் நிறைய சேதமாக இருக்குது. இப்போ 8ஆம் நாள். இப்போ 8ஆம் நாள் இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரி ஷேப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டவர்கள் பக்கம் வந்து கூர்ம வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆமை போன்ற அந்த அமைப்பில் அந்த கிரகங்கள் இருக்குது. அதே போல் இங்கே பாண்டவர்கள் பக்கம் எப்படி இருக்குன்னா 3 பக்கம் 3 சிகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிகரத்தின் ஸ்டார்டிங்கில் வந்து பீமன் நிற்கிறாரு. நடு சிகரத்தில் வந்து தருமன் நிற்கிறாரு. இன்னொரு சிகரம் அப்படிங்கிறதுல வந்து திருஷ்டத்யும்னன் நிற்கிறாரு. இப்போ இந்த 3 பேரும் பயங்கர ஃபோர்ஸாக அந்த கிரகங்களின் மேலே கௌரவ கிரகங்களின் மேலே 8ஆவது நாள் அந்த மோதல் நடக்குது. இதில் வந்து 8 பேர் துரியோதனனோட தம்பிகளை வந்து பீமன் வந்து மோதி உடைக்கிறாரு. ஏற்கனவே 8 பேர் உடஞ்சிட்றாங்க. இன்னொரு 8 பேரை இந்த 8ஆவது நாள் உடைக்கிறார். இப்போ இந்த 8ஆம் நாள் போரில் அர்ஜுனனுக்கும் உலுபி அப்படிங்கிற நாக கிரகத்துக்கும் பிறந்த கிரகம்தான் இந்த இரவான் அப்படிங்கிற கிரகம். இந்த கிரகத்தை அலம்பசன் அப்படிங்கிற ராட்சச கிரகம் வந்து மோதி சுக்குநூறு ஆக்கிரும்.
அப்போ ஈரவான் ஒன்றும் இல்லை, உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கடோத்கச்சன் வந்து பயங்கரமாக போர் புரிகிறாரு அந்த 8ஆம் நாள். அதாவது போர் புரிகிறாருன்னா பயங்கரமான மோதல் நடக்குது மிச்ச கிரகங்களுக்கும் கடோத்கச்சனுக்கும். இப்போ அடுத்து கடோத்கச்சன் அப்படிங்கிற கிரகமும் துரியோதனன் அப்படிங்கிற கிரகமும் மோதுது. இதில் வந்து துரியோதனனை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருந்த கிரகம் சுக்குநூறாக போயிடுது. அப்போ துரியோதனன் வந்து வங்கதேச கிரகம்னு ஒரு கிரகம் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் துரியோதனனும் அது இழுத்துக்கிட்டு போகுது. இப்போ இங்கே பீமன் வந்து கடோத்கச்சன் அப்படிங்கிற கிரகத்தோட சேர்ந்து கௌரவர்களை மோதுறாரு. 8ஆம் நாள் ஆரம்பத்திலேயே ஒரு 8 துரியோதனனோட தம்பி கிரகங்களை பீமன் உடச்சி நொறுக்கிடுறாரு மோதி. அதே போல் இந்த 8ஆம் நாள் முடிவில் இன்னொரு 8 கிரகங்களை மோதி உடச்சி நொறுக்கிறாரு. இப்போ இந்த 8ஆம் நாளே 16 கிரகங்கள் வந்து உடஞ்சி நொறுங்குது பீமனால், இந்த துரியோதனனோட தம்பி கிரகங்கள். நம்ம இரவான 8ஆவது நாள் போரில் அலம்பசன் தான் உடச்சி சுக்குநூறாக்கிறாரு. 9ஆம் நாள் வந்து அலம்பசனோட அபிமன்யு வந்து மோதுறாரு. மோதி அலம்பசன் வந்து அப்படி வேறு பக்கம் ஓடிடுறாரு. இந்த மோதலில் வந்து அவங்க வந்து திசை திருப்பப்பட்டு வேறு பக்கம் போய் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த 9ஆம் நாள் போரில் வந்து சாத்தியகி வந்து அஸ்வத்தாமனோட பயங்கரமாக மோதுறாரு. துரோணர் வந்து அர்ஜுனரோட சேர்ந்து மோதுறாங்க. 2 பேரும் மோதி வேறு டைரெக்ஷன் அப்படி போயிடுறாங்க. இப்போ அந்த 9ஆம் நாள் வந்து பீஷ்மர் வந்து பயங்கரமான ஸ்பீடில் சுற்றுறாரு. அவர் சுற்றுறதுல அந்த 9ஆம் நாளோட அந்த இதை என்ன சொல்கிறாங்கன்னா, புலி கூட்டத்தை பார்த்து பயந்தோடும் புள்ளிமான் போல. அதாவது அந்த பீஷ்மர் அந்த அளவு வந்து மோதுறாராம். அப்போ இந்த பாண்டவர் பக்கம் இருக்க கிரகங்கள்லாம் முக்கால்வாசி கிரகங்களை பீஷ்மர் மோதி 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 எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அப்போ ஏற்கனவே 9ஆம் நாள் வந்து அவர் நிறையா கிரகங்களோட மோதி அவரோட அந்த தன்மையே மாறிடுது. இப்போ 9ஆம் நாள் போர்லேயே பீஷ்மர் வந்து பல கிரகங்களோட மோதி ரொம்ப சேதமாகியிருக்காரு. இப்போ 10ஆம் நாள் அந்த மோதல் நடக்குது. இதில் சிகண்டியும் அர்ஜுனரும் வந்து பீஷ்மராக பயங்கரமாக மோதுறாங்க. இதில் அந்த பீஷ்மராக இழுத்துக்கிட்டு போனால் அந்த கிரகம் வந்து கட் ஆகிடுது. அப்போ பீஷ்மருக்கு வந்து சுற்றுவட்ட பாதைக்கு எந்த வழியும் இல்லாமல் போயிடுது. அதனால் அவர் அப்படி அந்த வான வீதியில் அவர் பாட்டுக்கு அந்த கிரகம் பீஷ்மர் அப்படிங்கிற கிரகம் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அது தானாக தனிமையாக ஆயிடுது. அப்போ பீஷ்மர் விழுந்துடுறாரு. ஆனாலும் சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த கூட்டத்திலேயே. இப்போ இந்த 10ஆம் நாள் இந்த மோதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பீஷ்மர் வந்து அடுத்து அவரால் வந்து சண்டை போட முடியாத அவர் வந்து அந்த வான உலகத்தில் அப்படி தானாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மேலே கிரகங்களை போய் மோதுற அளவுலாம் அவருக்கு வந்து தெம்பு கிடையாது. 11ஆவது நாள் நடக்குது. இதில் வந்து துரோணர் தான் படைகள் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறார். இந்த துரோணர் அப்படிங்கிற கிரகம். இந்த கிரகம் வந்து இப்போ என்ன அமைப்பு அப்படின்னா, அந்த சக்கர வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம்ல 22/7 அந்த பை அப்படிங்கிற அந்த வியூகம். அந்த 22 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு 7 பேர் நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த 11ஆவது நாள் வந்து மோதல் நடக்குது. பாண்டவர்களுக்கும் அந்த துரோணர் தலைமையில் இருந்த அந்த கௌரவர்கள், துரோணரின் ஈர்ப்பு விசையில் இருந்த அந்த கௌரவர்களுக்கும் இங்கிட்டு பாண்டவர்களுக்கும் அந்த மோதல் நடக்குது. இப்போ இந்த 11ஆம் நாள் போரில் வந்து அந்த கர்ணன் அப்படிங்கிற கிரகம் வேறு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து போரில் வந்து ஜாயின் ஆகுது அந்த கிரகம். இந்த 11ஆம் நாள் நடக்கிற மோதலில்
அந்த எல்லா கிரகங்களும் தர்மரை தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த கௌரவர்கள் அந்த ஏரியாவில். இப்போ தர்மரை அந்த பக்கம் இழுத்துட்டாலே மிச்ச கிரகங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த ஈர்ப்பு விசையில் வந்துடும். ஆனால் தர்மர் மோதிக்கிட்டு தான் இருக்காரே ஒழிய அவரை இழுக்க முடியல. இப்போ இந்த 11ஆம் நாளும் பாண்டவர்கள் பக்கம் சேதம் கம்மி, கௌரவர்கள் பக்கம் நிறைய சேதமாயிரும். இப்போ அடுத்து 12ஆம் நாள். இப்போ 12ஆம் நாள் என்ன நடக்குது அப்படின்னா, திரிகர்த்த தேசத்தோட அந்த கிரகத்துக்கு பேர் சுகர்மன் அப்படிங்கிற கிரகம். இந்த கிரகம் சப்தகர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம போய் மோதுறது, மிச்ச கிரகங்கள் மேலே மோதி தாங்களே உடஞ்சிக்கிறது. அந்த அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கூட சொல்லுவோம்ல, அந்த தான் போனாலும் பரவாயில்ல எதிரி கிரகங்கள் உடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. மிச்ச கிரகங்களோட மோதினோன்னு இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட அந்த கிரகங்கள் அப்படியே அர்ஜுனனோட அன்னைக்கு 12ஆம் நாள் மோதி எல்லாருமே சுக்கு நூறாக உடஞ்சி நொறுங்கிடுறாங்க. இப்போ தர்மனை அன்னைக்கு 12ஆம் நாள் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போனது சத்யஜித் அப்படிங்கிற கிரகம். அந்த கிரகத்தை அன்னைக்கு துரோணர் மோதி உடச்சிட்றாரு. அதே போல் அர்ஜுனன் இந்த சுகர்மன் இந்த குரூப்பை, அதாவது மிச்ச கிரகங்கள் மேலே மோதி தாங்க நொறுங்கிக்கிற அந்த கிரகங்களை உடச்சி சுக்கு நூறாக்குனதுக்கப்புறம் பகதத்தன் அப்படின்னு ஒரு மாபெரும் கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தை ராட்சச கிரகம் அது. அந்த கிரகத்தை அன்னைக்கு 12ஆம் நாள் அர்ஜுனன் உடச்சி சுக்கு நூறாக்கிடுவார். அந்த கௌரவர்கள் பக்கம் அன்றைக்கி 12ஆம் நாளும் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும். அடுத்து 13ஆம் நாள். இப்போ 13ஆம் நாள் துரோணர் இந்த கௌரவர்களை தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ இந்த 13ஆம் நாள் என்ன வியூகம்னா பத்ம வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் துரோணர் எல்லாத்தையும் தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு போய் இவங்கள மோதுறாரு. அப்போ இந்த பத்ம வியூகத்தை உடைக்கிறது அந்த அபிமன்யு உடைச்சது உள்ளே போயிடுவார். இப்போ இந்த கௌரவர்கள் படைகளுக்குள்ளே இந்த அபிமன்யு போயிடுவார். அவர் உள்ளே போனோன்னா அவருக்கு வெளியே சுற்று வட்ட பாதையில் ஜெயத்ரதன் சுற்ற ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த பாண்டவர்கள் ஜெயத்ரதனோட குரூப்பை உடச்சிட்டு உள்ளே போக முடியாது, ஏன்னா அந்த ஈர்ப்பு விசை தடுக்கும்ல. அப்போ அந்த ஜெயத்ரதன் அந்த ஏரியாவில் நின்றுக்கிறாரு. உள்ளே போய் அபிமன்யு சிக்கிடுறார். இதில் துரியோதனனோட மகன் லக்ஷ்மணன் இருந்த கிரகத்தை அபிமன்யு உடச்சி நொறுக்கிறாரு. இப்போ இந்த அபிமன்யுவோட மோதன கிரகங்கள் யார் யாருன்னா துரோணர், கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமன், பிருகத்பலன், கிருதவர்மன் எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்க. இப்போ தனியாக இருக்கிற கிரகத்தை ஒரு 7 கிரகம் 8 கிரகம் தாக்குச்சுன்னா அந்த கிரகம் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, அது சுக்கு நூறாகி உடஞ்சிருது. அபிமன்யு இந்த கிரகங்களால் பின்பக்கம், கர்ணன் முன்பக்கம், மிச்ச கிரகங்கள் எல்லா பக்கமும் மோதவும் இப்போ இந்த அபிமன்யு அப்படிங்கிற கிரகம் சுக்கு நூறாகி உடச்சதுக்கப்புறம் கௌரவர்கள் பக்கம் யுயுத்சு அப்படிங்கிற கிரகம் இருக்கும். அது திருதராஷ்டிரனுக்கும் இன்னும் ஒரு பெண் கிரகத்துக்கும் பிறந்த இந்த காந்தாரத்திலிருந்து ஒரு கிரகம் வரும். அந்த கிரகம் அது பனிப்பெண் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்துக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பிறந்த அந்த கிரகம்தான் யுயுத்சு அப்படிங்கிற கிரகம். இந்த 13ஆம் நாளில் அந்த கிரகம் வேறு பக்கம் போயிடும். யார் மேலேயும் இனிமேல் மோதுறதில்லை, யார் கூடயும் சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு
அதுக்கு வந்து எந்த பக்கமும் இந்த யார் கூடயும் டச் இல்லாமல் அது வேறு பக்கம் அது தனியாக போக ஆரம்பிச்சிரும் அந்த யுயுட்சு அப்படிங்கிற கிரகம். இப்போ 13ஆம் நாள் வந்து நம்ம அபிமன்யு அப்படிங்கிற கிரகம் உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்போ அதை காப்பாற்றின அதை வந்து சிக்க வச்ச கிரகம் வந்து ஜெயத்ரதன். அதுக்கு அடுத்த சுற்று வட்டத்தில் சுற்றி வேறு கிரகங்கள் உள்ளே நுழைய விடாமல் பண்ணுது. இப்போ இந்த ஜெயத்ரதன் வேறு பக்கம் சுற்றிட்டு திருப்பி வரணும். அப்படி சுற்றிட்டு வரும்போது 14ஆம் நாள் அப்போ வியாசர் அந்த வியூகத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா ஊசி முனை வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ப்பாக போய் கிரகங்கள் வந்து மிச்ச கிரகங்களை வந்து மோதுறது. அந்த கிரகங்கள் மோதும்போது அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து அந்த இப்போ அன்னைக்கு தான் நம்ம பூமியில் வந்து சூரிய கிரகணம் நடக்குது. சாயந்தரம் ஒரு 3 to 4 அந்த மாதிரி. இப்போ இந்த கிரகங்கள்லாம் மோதிக்கிட்டு இருக்கு அந்த டயத்தில் தான். அப்போ இந்த துர்மர்ஷன் அப்படிங்கிற துரியோதனோட தம்பி வந்து அர்ஜுனனோட மோதிரம், அப்புறம் துச்சாதனன் வந்து அர்ஜுனனோட மோதிரம், அப்புறம் சுரதாயுதன் அப்படின்னு ஒரு கிரகம் வந்து கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் மோதினதில் அந்த கிரகமே உடஞ்சிரும். சுக்குநூறாக அந்த கிரகமே உடஞ்சிரும். ஏன்னா இவங்க திருப்பி மோதும்போது தான் இன்னொரு கிரகம் வந்து 2 கிரகமும் உடையும். இப்போ ஒரு கிரகம் சும்மா இருக்குது, இன்னொரு கிரகம் வந்து மோதுதுன்னா அந்த மோதின கிரகம்தான் உடையும். அந்த மாதிரி சுரதாயுதன் அப்படிங்கிற கிரகம் மோதி தன்னைத்தானே உடஞ்சி சுக்குநூறு ஆக்கிருச்சு. இப்போ தான் அந்த அட்மாஸ்பியர் வந்து துரோணர் வந்து கொடுக்குறாரு அந்த துரியோதனனுக்கு. அதாவது அந்த கவசம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவசத்துலேயும் சில ஏரியாவில் வந்து ஹோல் இருக்குல்ல, நமக்கு ஓசான் ஓட்டைகள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அர்ஜுனன் வந்து துரியோதனனை மோதி இது பண்ணுறாரா. அப்போ துரியோதனன் வேறு பக்கம் ஓடுறார். அந்த கவசத்தினாலையும் பாதுகாக்க முடியலை துரியோதனனை அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனனை வந்து 8 பேர் அன்னைக்கு வந்து எதிர்க்கிறாங்க. யாருன்னா பூரி, சிரவசு, சலன், கர்ணன், விரஷசேனன், கிருபர், சல்லியன், அஸ்வத்தாமன், ஜெயத்ரதன். இவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து அர்ஜுனனை வந்து எதுக்குறாங்கன்னா எல்லாரையும் அர்ஜுனன் வந்து மோதி வேறு பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த அர்ஜுனன் கூட ஹெல்ப்புக்கு அர்ஜுனனோட சேர்ந்து திருஷ்டத்யும்னனும் சேர்ந்து இந்த கிரகங்களை வந்து மோதி உடச்சி தள்ளிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சாத்தியகி திருஷ்டத்யும்னன் சேர்ந்து துரோணரை வந்து எதுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டத்யும்னனை அடித்து நொறுக்கி விரட்டிடுறாரு துரோணர். திருஷ்டத்யும்னன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் சாத்தியகியும் துரோணரும் பயங்கரமான போர். இதில் வந்து துரோணர் வந்து மோதினதில் சாத்தியகி வந்து தீ பிடிச்சி எரிகிறாரு. அதுக்கப்புறம் சாத்தியகி கிட்ட இருந்து அந்த காற்று மழை அப்படின்னு உருவாகி அந்த தீயெல்லாம் அணைச்சிருது. அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் வந்து துரோணரை வந்து மோதி அவர் சேர்ந்து உடச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ துரோணரும் பீமரும் சண்டை. இப்போ துரோணரை வந்து ஒரு கிரகம் இழுத்துட்டு போகும்ல, அந்த இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டத்தை சூரியன் இழுத்துட்டு போகிற மாதிரி துரோணரை ஒரு கிரகம் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரகத்தை பீமன் உடச்சிடுவார். இப்படி அடுத்த கிரகத்தில் போய் ஜாயின் ஆகிடுவார் துரோணர், அதையும் உடைப்பார் பீமர். இப்படி 8 கிரகங்களை உடச்சிடுவார் பீமர். இப்போ 8 சூரியன் போன்ற கிரகங்களை உடச்சிடுவார். அதுக்கப்புறம் துரோணர் வந்து வேறு கிரகத்தில் போய் ஜாயின் ஆகி அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசையில் சுற்ற ஆரம்பிச்சிடுவார். இப்போ அர்ஜுனன் கூட பீமன் வந்து ஜாயின் ஆகி மோதிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப்புக்கு அடுத்து சாத்தியகியும், அர்ஜுனன், சாத்தியகி, பீமன் 3 பேரும் அந்த ஜெயத்ரதன் குரூப்போட
பயங்கரமாக மோதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அர்ஜுனன் ஜெயத்ரதனை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ கூடவே பீமனும் போயிட்டுருக்காப்புல. இப்போ அந்த பீமனை வந்து கர்ணன் மோதி இவங்க 2 பேரும் மோத ஆரம்பிக்கிறாங்க, பீமனும் கர்ணனும். அப்போ பீமன் வந்து வேறு ஏரியாவுக்கு அப்படி போயிடுறாப்புல. இப்போ கர்ணனோட சேர்ந்து துர்ஜயன், துர்முகன் அப்படின்னு துரியோதனனோட தம்பி கிரகங்கள் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அந்த 2 கிரகங்களையும் பீமன் உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுவார். இப்போ அடுத்து பீமன் மோதின கிரகங்கள் வந்து துர்மாரன், துஸ்ஸகன், துர்மதன், துர்த்ரன், ஜெயன். இந்த 5 கிரகங்களும் துரியோதனனோட தம்பி கிரகங்கள். இந்த 5ஐயும் உடச்சி நொறுக்கிடுவார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 7 தம்பி கிரகங்கள் வருவாங்க துரியோதனனுக்கு. சித்திரன், உபசித்திரன், சித்திராட்சசன், சாருசித்திரன், சகாயிலனன், சித்ராயுதன், சித்திரவர்மன். இவங்க 7 பேரையுமே உடச்சி நொறுக்கிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு 7 தம்பி கிரகங்கள் வருவாங்க, அவங்களையும் உடச்சி நொறுக்கிடுவார் பீமன். பீமனும் கர்ணனும் 18 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இப்போ கர்ணன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கார். ஆக்சுவலாக வந்து கர்ணனுக்கு வந்து கவச குண்டலத்தோடு பிறந்தவர். அதாவது நம்ம சூரியன் போல் மிச்ச கிரகங்கள் வந்து அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி நுழைஞ்சால் மிச்ச கிரகங்கள் தான் எரிஞ்சிரும். ஆனால் இந்த கர்ணன் வந்து அந்த அமராவதி பக்கம் சுற்றிட்டு வரும்போது அந்த கவச குண்டலங்கள் உடஞ்சி நொறுங்கிரும். இப்போ மிச்ச கிரகங்கள் வந்து ஈஸியாக வந்து மோதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை கர்ணனுக்கு இந்த மோதல் நடக்கிறதுக்கு முன்னாடி உருவாகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாத்தியகி, பூரி, சிரவசு பயங்கரமான சண்டை நடக்குது. இப்போ இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிருஷ்ணரோட அம்மா வந்து தேவகி அப்படிங்கிற கிரகம். அந்த கிரகத்தை வசுதேவர் குரூப்பில் கொண்டு போய் சேர்த்தது வந்து சினி அப்படிங்கிற கிரகம். தன்னோட ஈர்ப்பு விசையில் தேவகியை இழுத்து கொண்டு போய் வசுதேவரோட ஈர்ப்பு விசையில் அந்த சினி வந்து விட்டுருவார். இந்த சினியோட பேரன் மகனுக்கு பிறந்த அந்த பேரன் கிரகம் தான் சாத்தியகி. இந்த சினிங்கிற கிரகம் சௌமதத்தன் அப்படிங்கிற கிரகம் தான் தேவகியை தன்னோட ஈர்ப்பு விசையில் ஃபஸ்ட்டு இழுக்கும். ஆனால் அந்த சௌமதத்தன் மேலே மோதி அந்த தேவகி கிரகத்தை இந்த வசுதேவர் குரூப்பில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும் இந்த சினி. இந்த சௌமதத்தன் கிட்டேருந்து பிறந்து வெடித்து வந்த கிரகம்தான் இந்த பூரி சிரவசு. இந்த பூரி சிரவசுவும் இந்த சாத்தியகியும் மோதும்போது இப்போ அர்ஜுனனும் வந்து இந்த போரில் கலந்துக்கிட்டு பேக் சைட்லேருந்து பாதி பூரி சிரவசுவை உடச்சிட்றாரு. மீதி இருக்கிற பூரி சிரவசு அப்படிங்கிற கிரகத்தை சாத்தியகி மோதி ஒன்றும் இல்லாமல் உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுறாரு. இப்போ அர்ஜுனன் வந்து எப்படி போர் புரிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடது கையிலும் வலது கையிலும் மாறி மாறி 2 கையிலையும் போர் புரியும் திறமை உள்ள கிரகம். அப்படின்னா என்னென்னா, அதாவது கிளாக் வைஸ்லையும் அர்ஜுனன் அப்படிங்கிற கிரகம் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ்லையும் அர்ஜுனன் அப்படிங்கிற கிரகம் சுற்றி மாறி மாறி சுற்றி இந்த ஈர்ப்பு விசையில் எல்லா பக்கமும் சுற்றி மோதிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த டயத்தில் வந்து அந்த சூரிய கிரகணம் நிகழுது. அந்த ஈர்ப்பு விசை அந்த கிரகணம் நிகழ்ந்ததுனால அந்த ஜெயத்ரதன் வந்து அந்த சூரியனுக்கு அந்த பக்கம் இருந்தவர் அந்த ஈர்ப்பு விசை கட்டான உடனே அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே அவரை வந்து இந்த அர்ஜுனன் வந்து மோதின ஸ்பீடில் இந்த ஜெயத்ரதன் வந்து உடஞ்சி
சத்ர அரசன் அப்படிங்கிற கிரகம், அதாவது அந்த ஜெயத்ரதனோட அப்பா கிரகம் கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கிரகத்தின் மேலே போய் மோதி அந்த கிரகமும் சுக்கு நூறாக வெடித்து உடஞ்சிரும். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே மோதி உடஞ்சிரும். இப்போ 14ஆம் நாள் இரவு இரவும் இந்த மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும். இது பகல் இரவுன்னு அந்த இல்லாமல் நெருக்கமாக இருதுங்க எல்லா கிரகங்களும். அப்போ 14ஆம் நாளும் அந்த மோதல் இரவும் அந்த மோதல் நடக்குது. இப்போ ஜெயத்ரதன் 14ஆம் நாள் உடஞ்சி சுக்கு நூறாகி அவங்க அந்த அப்பா கிரகத்தின் மேலே மோதி விருத்த சத்ர அரசன் அந்த கிரகத்தின் மேலே மோதி அதையும் உடச்சி சுக்கு நூறாக்கிடுவார். அன்றைக்கி இரவு கர்ணனும் கடோத்கஜனும் பயங்கரமான மோதிடுறாங்க. அப்போ கர்ணனை சுற்றி நிறைய பெண் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் கிரகங்களை பூரா கடோத்கஜன் மேலே மோதி 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 உடச்சி கடோத்கஜனை உடச்சி சுக்கு நூறாக்கிடுறாரு இந்த கர்ணன். அந்த 14ஆம் நாள் போரில் தான் துரோணர், அந்த இரவில் தான் துரோணரும் திருஷ்டத்யும்னனும் மோதிக்கிறாங்க. பயங்கரமான மோதல் அது. அப்போ துரோணர் எல்லாமே அவர் இழந்துடுறாரு துரோணர். அப்போ கடைசி திருஷ்டத்யும்னன் மோதி அப்படி உடஞ்சிடுறார். இப்போ தான் அந்த தர்மன் வெயிட் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகத்தில். அது வரைக்கும் போன்ற கிரகம், அதாவது அப்படியே சாஃப்டாக வழுக்கிக்கிட்டு போகிற கிரகம் தர்மன் எதையுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற கிரகம், சாஃப்டான கிரகம். மேலே கிரகங்கள் மேலே போய் மோதினா கூட ஃபோர்ஸபுளாக மோதாமல் மெதுவாக மோதுறது. மிச்ச கிரகங்கள்லாம் எப்படின்னா அந்த வேகமான ஸ்பீடில் போய் மோதுங்க. தர்மன் அப்படிங்கிற கிரகம் சாஃப்டாக போய் மோதும். அந்த மாதிரியான கிரகம் இப்போ வெயிட் ஆகி கொஞ்சம் இதாகிருச்சு, ஹார்டாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பொய் சொன்னாருன்னு சொல்லுவாங்கள்ல, அஸ்வத்தாமன் அந்த யானை இறந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த துரோணரை திருஷ்டத்யும்னன் மோதி சுக்குநூறாக்குனதுக்கு அப்புறம் இந்த தர்மன் அப்படிங்கிற கிரகம் கொஞ்சம் ஹார்டாயிருச்சு. சாஃப்டாக இருந்த கிரகம் கொஞ்சம் ஹார்டு தன்மையாகி கொஞ்சம் வெயிட்டுக்கு போன்று சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்படி மிச்ச கிரகங்கள் மேலே மோதி 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 சுற்றுது, அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 15ஆம் நாள் கர்ணன் தான் இந்த குரூப்பை இழுத்துக்கிட்டு போகிறது, கௌரவர் குரூப்பை. இந்த கர்ணனை இழுத்துக்கிட்டு போகிறது சல்லியன். ஏன்னா கர்ணனின் சாரதி சல்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 15ஆம் நாள் அந்த துச்சாதனன்னா கையை அந்த மோதி துச்சாதனனா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாப்புல அந்த பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்ணன் இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே பிரயோகிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் தேரை அமுக்கி உடனே அந்த குறி தப்பிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த கர்ணன் நாகம் போல் சீறிக்கிட்டு அந்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருக்கிற ஏரியாவில் போய் மோதுறதுக்கு பயங்கர ஸ்பீடில் நாகம் போன்ற அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. அப்போ கிருஷ்ணர் டைரெக்ஷனை வேறு பக்கம் போனதுனால இந்த அர்ஜுனன் போன ஸ்பீடில் இவர் போய் ஒரு ஏரியாவில் போய் சிக்கிடுறார். அதாவது அந்த சுற்றுவட்ட பாதையில் சிக்கிடுறாரு. இவங்க பக்கம் வர முடியல. இவங்களை நோக்கி மோதுறதுக்கான அந்த சுற்றுவட்ட பாதையை தாண்டி போயிடுறாரு. இப்போ அர்ஜுனரும் கிருஷ்ணரும் இந்த பக்கம் கர்ணனை மோதி உடச்சிடுறாங்க. இப்போ சல்லியன் வேறு ஏரியாவுக்கு
போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் சல்லியன் வந்து தலைமையில் இந்த கௌரவ படை இயங்குது. இப்போ கர்ணன் வந்து ஒன்றும் இல்லை, உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுறாரு. இப்போ கடைசி நாள் இப்போ வந்து இந்த சல்லியன் தான் இப்போ வந்து இழுக்குது போகிறாரு 17ஆம் நாள். இந்த சல்லியன் வந்து தருமன் வந்து, அதாவது எப்படின்னா சல்லியனோட வந்து வேறு கிரகம் வந்து பயங்கர ஃபோர்ஸாக மோதுச்சுன்னா அந்த கிரகம் உடஞ்சிரும். இப்போ இந்த தர்மன் அப்படிங்கிற கிரகம் எப்படின்னா இது வந்து சாஃப்டாக தான் மோதும், ஃபோர்ஸபுளாக இந்த தர்மன் அப்படிங்கிற கிரகம் வந்து மோதாது. அதனால அன்னைக்கு வந்து சல்லியன் அப்படிங்கிற கிரகத்தோட தர்மன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக மோதிட்டு போயிடும், அப்புறம் லைட்டாக மோதிட்டு போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மோதினதில் அந்த சல்லியன் அப்படிங்கிற கிரகம் சல்லியாக உடஞ்சி போயிடும், ஒன்றுமே பார்ட்ஸ் இல்லாமல் போயிடும். அன்னைக்கு மிச்ச கிரகங்கள், அந்த துரியோதனனோட தம்பி கிரகங்கள் அத்தனை பேருமே, மிச்சம் சொச்சம் இருந்த அத்தனை பேரும் அன்னைக்கு பீமன் அப்படிங்கிற கிரகத்தோட மோதி உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுவாங்க. இப்போ சகுனி இருக்குது, சகுனிங்கிற கிரகம் வந்து சகாதேவன் அப்படிங்கிற கிரகத்தோட மோதுது. அப்போ அந்த சகாதேவன்கிற கிரகம் வந்து பயங்கரமாக சகுனி மேலே மோதி சகுனியவும் உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ மிச்சம் இருந்தவங்க கிருபர், அஸ்வத்தாமர், துரியோதனன், இந்த 3 பேரும் தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படி அந்த 18ஆம் நாள் போர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இடையில வந்து காந்தாரி வந்து அந்த 17ஆம் நாள் போரில் வந்து துரியோதனன் பக்கம் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருதராஷ்டிரன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து வெளிச்சம் இல்லாத கிரகம், அவரை சுற்றிக்கிட்டு இருந்த காந்தாரியும் வெளிச்சம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இந்த போர்லாம் நடந்து நிறையா கிரகங்கள் அடி வாங்கி எல்லாம் சுக்குநூறானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல கிடைக்கிது. அப்போ அந்த ஏரியாவில் சுற்றிட்டு வந்த அந்த காந்தாரி வந்து அந்த துரியோதனனோட பக்கம் சுற்றுனதுனால அவங்கக்கிட்ட இருந்த அந்த எனர்ஜி வந்து துரியோதனனுக்கு கிடச்சிச்சு. அந்த துரியோதனனுக்கு மேலே அவங்க அந்த காந்தாரி சுற்றுனதுனால அந்த துரியோதனனோட மேல் பாகம் ஃபுல்லும் கொஞ்சம் வலுவாக ஆயிடுச்சு. அந்த துரியோதனனோட பாதி கீழ்ப்பகுதி வந்து வலுவில்லாமல் இருந்துச்சு, அதாவது ட்ரை ஆகி அவர் கொஞ்சம் வலுவாயிட்டார் அந்த மேல் பகுதி. இப்போ அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த துரியோதனன் வந்து ஒரு நீர் பகுதியில் போய் சிக்கிடுறாரு. அப்போ காந்தாரி அந்த மேல் பக்கம் சுற்றும் பொழுது மேலே இருக்க அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக அவங்க அப்சர்வ் பண்ணி ட்ரை ஆக்கிடுறாங்க. அந்த மடுவுக்குள்ளே இருந்ததுனால அந்த துரியோதனனோட கீழ்ப்பகுதி ஃபுல்லுமே ஈரம் பாஞ்சு இருக்குது. அதனால அந்த பகுதி வந்து வீக்காக இருக்குது. அந்த பகுதியை வந்து பீமன் மோதும் பொழுது அது வந்து அப்படி சகதியாகி சுக்குநூறாக ஆயிடுது. அந்த துரியோதனன் வந்து அந்த மடுவுக்குள்ளே போய் அந்த 17ஆம் நாள் அந்த ஈரமாக இருந்ததுனால அந்த கீழ் போர்ஷன் ஃபுல்லுமே ஒரு ஈரப்பதமாக இருக்கவும், அந்த பீமன் வந்து லைட்டாக மோதும் பொழுதே அந்த ஈரமான போர்ஷன்லாம் வந்து தூளாக அதாவது ஸ்ட்ரென்த்தான பிடிப்பு இல்லாமல் அப்படி தூளாக கலண்டுரும். அந்த துரியோதனன் அப்படிங்கிற கிரகத்திலேருந்து அந்த கீழ் போர்ஷன் பாதி, அந்த ஈக்குவேட்டர் போர்ஷன்லேருந்து கீழே இருக்க போர்ஷன் வந்து கலண்டு உடஞ்சி சுக்குநூறாக ஆயிரும். அப்போ அந்த துரியோதனன் இந்த கிரகம் வந்து அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இப்போ மிஞ்சி இருந்தது அஸ்வத்தாமன், கிருபர் தான் அந்த கௌரவம் பக்கம் இருந்தவங்க. இப்போ இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கிரகமும் அந்த கிருபர் அப்படிங்கிற கிரகமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கிரகம் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களோட திரௌபதி கிட்டேருந்து வெளிவந்த அந்த குட்டி பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற கிரகத்தின் மேலே போய் மோதி அந்த 5 கிரகங்களையுமே அப்படி தீப்பிடிக்க வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இப்போ பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் வந்து
பஞ்சபாண்டவர்கள், உத்திரை மட்டும் இருக்காங்க. அந்த துரியோதனன் பக்கம் இருந்த கிரகங்கள் வந்து அந்த திருதராஷ்டிரன், சஞ்சயன், காந்தாரி, குந்தி தேவி, இவங்க தான் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ணர், உத்திரை இருக்காங்க. அங்கிட்ட வந்து அஸ்வத்தாமனும் கிருபரும் மட்டும் அந்த கிரகங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கிரகம் வந்து அந்த உத்திரை அப்படிங்கிற கிரகத்தின் மேலேயும் மோதிடுது. இப்போ இந்த உத்திரை இப்போ எல்லா கிரகங்களுமே தங்களோட கடைசி காலத்தில் வெடித்து இன்னொரு கிரகமாக மாறுவாங்க. அவங்களோட கர்ப்ப காலம் கடைசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உத்திரை மேலே வந்து அஸ்வத்தாமர் மோதினதுனால மோதிட்டு அந்த அஸ்வத்தாமர் வந்து வேறு ஏரியாவுக்கு போயிடுறாரு. அப்போ நம்மளோட 8வது மன்வந்திரத்தின் தலைவர் வந்து அந்த அஸ்வத்தாமர் தான். அடுத்து நம்ம சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடியவர் அஸ்வத்தாமன். 8வது மன்வந்திரத்தில் அவர் இருக்க போகிறாரு. இப்போ இந்த இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ வந்து உத்திரையை பாதுகாக்கிறது வந்து கிருஷ்ணர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறார் அந்த உத்திரையை. அந்த உத்திரை கிரகம் வந்து ஸ்டன் ஆயிருச்சு. அந்த இன்னொரு கிரகம் வந்து மோதினதில் வந்து அதுக்கு வந்து சுற்றுற கெப்பாசிட்டியே குறைஞ்சி போச்சு. அப்போ கிருஷ்ணர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அதை சுத்த வச்ச அந்த கிரகத்திலிருந்து வந்தவர் தான் பரீட்சித். இப்போ இந்த கிருபரும் இவங்களோட ஜாயின் ஆகிக்கிறாங்க இந்த பஞ்சபாண்டவர்கள் குரூப்பில். இந்த பரீட்சித்து, கிருபர், இந்த கிரகங்கள். இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருது. கடைசியில் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன், அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள், இந்த பரீட்சித். இப்போ அந்த கிருஷ்ணர் குரூப்பில் அந்த ஒரு 18 நாள் வேறு ஏரியாவில் சுற்றிட்டு வருவார்ல பலராமர், அவர் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணரை தங்களோட ஏரியாவுக்கு அந்த பலராமர் வந்து அந்த கிரகம் வந்து இழுத்துட்டு கிருஷ்ணரை போயிடுவார். இவங்கெல்லாம் அஸ்தினாபுரத்தில் இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அடுத்து நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய கதை